ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 7ஆம் வகுப்பு பருவம் 3 பயிற்சி 2.5ல் 11வது கணக்கு பார்க்கலாம். ஸ்டீஃபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூபாய் 10,000-ஐ 2% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில், அதாவது முதலீடு அப்படின்னா பேங்க்ல போட்டிருக்காரு, 10,000 ரூபாயை பேங்க்ல போட்டிருக்காரு 2% தனி வட்டியில. அப்போ இந்த 10,000 இதுதான் அசல், பியோட மதிப்பு தான் 10,000. இனிமே இந்த சதவீதத்துல கொடுத்துருக்கதா ஆர் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப ஆரோட மதிப்பு 2% எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி எவ்வளவு? 4 ஆண்டு கழித்து அவர் எவ்வளவு ரூபா தனி வட்டியா பெறுவாரு, அதான் கேட்குறாங்க. தனி வட்டினா ஐயோட மதிப்பு. இனி ஆண்டுனா காலம், எத்தனை ஆண்டு? 4. அப்போ என்னோட மதிப்பு என்னது? 4. இப்போ நம்ம தனி வட்டியான ஐயோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். நான் உங்கள்கிட்ட சொன்ன மதிப்பு எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ தனி வட்டி தானே கண்டுபிடிக்கணும். அப்போ அதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். தனி வட்டி ஃபார்முலா என்னது? I = P × N × R / 100. மதிப்பை பிரதியிடலாம். பியோட மதிப்பு 10,000, அடுத்த இன்டு என்னோட மதிப்பு 4 இன்டு ஆரோட மதிப்பு 2%. 2 மட்டும் எழுதினாலே போதும், சதவீதம் எழுதாண்டா. டிவைடருக்கு கீழே 100 இருக்கு. இப்போ பாருங்க, இந்த 2 0 இங்கே உள்ள 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கு? 100 × 4 × 2. அப்போ ஃபர்ஸ்ட் 100 எழுதிடலாம். 4 2 பெருக்குங்க 8ன்னு கிடைக்கும். இனி 100ஐயும் 8ஐயும் பெருக்குனா 800 அப்படின்னு கிடைக்கும். 1க்கு கூட 8 பெருக்குங்க 8. பாக்கி இருக்கக்கூடிய 2 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இதுதான் தனி வட்டியான ஐயோட மதிப்பு. தனி வட்டினால ரூபாயோட குறியீடை எழுதிடணும். சரிங்களா? ஓகே, ஃபைனலா எப்படி எழுதிக்கணும்னா, தேர்ஃபோர் 4 ஆண்டுகள் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி ரூபாய் 800 ஆகும். 4 ஆண்டுகள் முடிவில் அவர் தனி வட்டியா 800 ரூபாய் பெறுவாரு. அவ்வளவுதான். இனி 12வது கணக்கு. ரியா என்பவர் மகிழுந்து வாங்குவதற்காக ரூபாய் 15,000-ஐ 10% தனி வட்டி என்ற வீதத்தில் கடனாக பெற்றார். இங்க 17,000 ரூபாயை 10% என்ற தனி வட்டி வீதத்துல பெற்றிருக்காங்க. அப்போ இதுதான் என்னது? பியோட மதிப்பு. பியோட மதிப்பு 15,000. சதவீதத்துல கொடுத்திருந்தா அது ஆர் அப்படின்னு எடுத்துக்கணும்னு சொல்லி தந்திருக்கேன். அப்ப ஆரோட மதிப்பு 10%. அப்புறமாட்டு அவர் ரூபாய் 9,000-ஐ கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை கணக்கிடுக. இங்க 9,000 ரூபாயை கடனை முடிக்கிய தருவாயில வட்டியா கட்டியிருக்காங்க. அப்ப வட்டியோட மதிப்பு என்னது? 9,000. அதாவது ஐயோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. எனில் கடனை பயன்படுத்திய காலத்தை கணக்கிடுக. அதாவது எவ்வளவு காலத்துல அந்த கடனை அடைச்சிருப்பாங்க அதை தான் கேட்குறாங்க. சரிங்களா? இங்க நம்ம என்னோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். காலம்னா என்னோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே நம்ம தனி வட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? காலம் கண்டுபிடிக்கணும்னாலும் தனி வட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். தனி வட்டி I = P × N × R / 100. இதுதான் ஃபார்முலா. இங்க நம்மளுக்கு ஐயோட மதிப்பு தெரியும், 9,000. ஓகே, = பியோட மதிப்பு 15,000 இன்டு என்ன தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கலாம். இனி ஆரோட மதிப்பு 10%. 10 மட்டும் எழுதிருங்க, சதவீதம் எழுதாண்டா. டிவைடருக்கு கீழே 100. இப்போ இந்த 2 0 இங்கே இருக்கக்கூடிய 2 0 கேன்சல் ஆகிடும். இங்கே 9,000 இருக்கு. இனி என்ன தானே கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் வச்சுக்கோங்க. மற்றது எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடலாம். இங்கே பெருக்கல்ல இருக்கக்கூடிய 150 இங்கே வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ டிவைடருக்கு கீழே எழுதிருங்க 150. அப்புறமாட்டு இந்த 10ஐயும் இங்கே கொண்டு வந்துருங்க. சரிங்களா? இங்கே இனிமேல் என்னது இருக்கும்? எண் மட்டும் இருக்கும். டிவைடருக்கு கீழே 1ன்னு அது எழுதணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்க, இந்த 0 கேன்சல். இனி இந்த 0 கேன்சல். இனி இது ரெண்டுமே 5ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். I 3 15. அடுத்த 9ல் 5 எத்தனை வாட்டி இருக்கு? ஒரு வாட்டி. பாக்கி 4. இப்போ இது 40 ஆயிடும். அப்போ 8 5 40. இனி இது ரெண்டுமே 3ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 3 3 6 3 18. அப்போ பாக்கி என்னது இருக்கு? R. இதுதான் என்னோட மதிப்பு. N = 6 ஆண்டுகள் அப்படின்னு எழுதிருங்க. ஓகே, ஃபைனலாக எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் கடனை பயன்படுத்திய காலம் 6 ஆண்டுகள் ஆகும். ஓகே, இவ்வளோ தான் 12வது கணக்கு. இனி 13வது கணக்கு. ரூபாய் 3,000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது. உங்கள் புக்கில் இங்கே கமா போட்டிருக்க மாட்டாங்க, நீங்கள் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை நான் சால்வ் பண்ணிடுறேன். அதாவது அசல் கொடுத்துருக்காங்க. அசல் 3,000. அசல்னா பியோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. இனி ஆண்டுக்கு, அதாவது ஒரு ஆண்டுக்கு. அப்போ என்னோட மதிப்பு என்னது? 1. சதவீதத்தில் கொடுத்துருந்தா அது ஆரோட மதிப்பு. ஆரோட மதிப்பு 8%. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தனி வட்டியை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தந்திருக்க மதிப்பு அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். தனி வட்டி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா I = P × N × R / 100. மதிப்பை பிரதியிடலாம். பியோட மதிப்பு 3,000. அப்புறம் இன்டு என்னோட மதிப்பு 1 இன்டு ஆரோட மதிப்பு 8. சதவீதம் ஒன்றும் போடாண்டாம். டிவைடருக்கு கீழே 100. இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கு? 30 இன்டு 1 இன்டு 8. ஓகே, ஃபர்ஸ்ட் 30ஐயும் 1ஐயும் பெருக்கலாம். பெருக்குனா 30ன்னு கிடைக்கும். இன்டு 8.
இனிமே இந்த 3ஐயும் 8ஐயும் பெருக்குங்க. 8 3 24. பாக்கி இருக்கக்கூடிய அந்த 0வை அப்படியே எடுத்து எழுதிடணும். அப்போ நம்ம இப்போ தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டோம். தனி வட்டினாலே ரூபாயோட குறியீடை போடணும். இங்கே நம்ம 2 தனி வட்டி கண்டுபிடிக்கணும். அதனால முதல் கண்டுபிடிச்சதை I1 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ரூபாய் 240ன்னு கிடைக்குது. அடுத்த பாருங்க, ரூபாய் 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு. இங்கே நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கணும். அசல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4000. பியோட மதிப்பு 4000. இனி சதவீதத்துல கொடுத்துருக்கனால இது ஆரோட மதிப்பு. ஆண்டு எவ்வளவு ஆண்டு கொடுத்துருக்காங்க? 4 ஆண்டு. அப்ப என்னோட மதிப்பு 4. ஓகே, இனிமே இதுக்கு தனி வட்டி கண்டுபிடிக்கலாம். தந்திருக்கக்கூடிய மதிப்பு அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி தனி வட்டி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா எழுதிக்கலாம். I is equal to P into N into R divided by 100. மதிப்பை பிரதியிடலாம். பியோட மதிப்பு 4000 இன்டூ என்னோட மதிப்பு 4 இன்டூ அடுத்த ஆரோட மதிப்பு 12. சதவீதம் ஒன்றும் போடாண்டா. டிவைடருக்கு கீழே 100. கேன்சல் பண்ணலாமா? இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கு? 40 இன்டூ 4 இன்டூ 12. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 4ஐயும் பெருக்கலாம். 4 16. அப்புறமாட்டு இந்த 0. இனி இந்த 12. இனிமே இந்த 2ஐயும் பெருக்கிடலாமா? 160 12. 2ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. அப்புறமாட்டு 6 12. அப்போ 2 பாக்கி 1. இனி 1 2. 2 கூட 1 கூட்டினா 3. அப்புறமாட்டு 1ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0. 6 6. அடுத்த 1 1 கூட்டுங்க 0. 2ஐயும் 0ஐயும் கூட்டினா 2. 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9. அப்புறமா 1. என்ன கிடைக்குது? 1920. ஓகே, அப்போ இதை வந்து I2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது 2வது தனி வட்டி கண்டுபிடிக்கிறோம். ரூபாயோட குறியீடை எழுதிருங்க. சரிங்களா? இனி கொஸ்டினை பாருங்க. தனி வட்டிக்கும் நிகராகும் காலம் என்ன? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தனி வட்டி கண்டுபிடிச்சோம். அடுத்த இப்போ ஒரு தனி வட்டி கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் தனி வட்டி என்ன கிடைக்குது? ரூபாய் 240. இதுல இருந்து ரூபாய் 1920 ஆகணும். இந்த ரூபாயில இருந்து இந்த ரூபாய் ஆகணும். அதுக்கு எவ்வளவு காலம் ஆகணும் கண்டுபிடிக்கணும். காலம்னா என்னோட மதிப்பு என்னதான் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அதுக்கு வகுத்தாலே போதும். 1920ல இருந்து 240 வகுங்க. கேன்சல் பண்ணலாம். இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். இனி 2ஆவது எப்படி கேன்சல் ஆகும்? 2 2 2 4. இனி 19ல 2 எத்தனை வாட்டி இருக்கு? 9 வாட்டி. 9 2 18. பாக்கி 1. இப்போ இது 12 ஆயிடுமா? 12ல 2 6 வாட்டி. 6 2 12. திரும்பவும் 2ஆவது எப்படி போகும்? 6 2 12. இனி 9ல 2 4 வாட்டி. 4 2 8. பாக்கி 1. இப்போ இது 16. அப்போ 8 2 16. திரும்பவும் இது 2ஆவது எப்படி போகும்? 3 2 6. 2 4. அடுத்த 4 2 8. இனி இது 3ஆவது வாய்ப்பாடு போகும். 1 3 3. 8 3 24. அப்போ பாக்கி என்னது இருக்கு? 8. அப்போ என்னோட மதிப்பு என்னது? 8 ஆண்டுகள். நிகராகும் காலம் எவ்வளவு? 8 ஆண்டுகள். இந்த தொகையிலிருந்து இந்த தொகை ஆகிறதுக்கு நம்மளுக்கு 8 ஆண்டுகள் ஆகும். சரிங்களா? இவ்வளவுதான் 13வது கணக்கு. இனி 14வது கணக்கு பார்க்கலாம். ஒரு நபர் தனது பயணத்தை 80 கிலோமீட்டர் மகிழுந்துன்னா கார்ல வந்து 80 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்திருக்காரு. அப்புறமாட்டு 320 கிலோமீட்டர் தொடர் வண்டியிலும் மேற்கொள்கிறார். தொடர் வண்டினா ட்ரெயின். சரிங்களா? ட்ரெயின்ல 320 கிலோமீட்டர் மேற்கொண்டிருக்காரு எனில் மொத்த பயணம்னா இது 2ஐயும் கூட்டணும். சரிங்களா? கூட்டிக்கிட்டு அவர் மகிழுந்தில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் தொடர் வண்டியில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதத்தையும் காண்க. அதாவது மகிழுந்துல பயணம் செய்த தூரத்தோட சதவீதம் கேட்குறாங்க. அப்புறமாட்டு தொடர் வண்டியில பயணம் செய்த தூரத்தோட சதவீதம் கேட்குறாங்க. 2% இங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். மகிழுந்தில் பயணம் செய்த தூரம் = 80 கிலோமீட்டர். தொடர் வண்டியில் பயணம் செய்த தூரம் = 320 கிலோமீட்டர். இப்போ மொத்த தூரம் கண்டுபிடிக்கணும்னா 2ஐயும் கூட்டிட்டாலே போதும். 80 கூட்டல் 320. கூட்டலாமா? 320 கூட்டல் 80. சிறுவன் கூட்டினா 0. 8 2 கூட்டினா 10. அப்போ 0 பாக்கி 1. 3 1 கூட்டினா 4. அப்போ என்ன கிடைக்குது? 400. கிலோமீட்டர்ல கொடுத்துருக்கனால நம்மளும் கிலோமீட்டர்ல எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ இனி என்ன கண்டுபிடிக்கணும்? மகிழுந்தில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். எப்பவுமே டிவைடருக்கு கீழே மொத்த தூரத்தை எழுதிக்கணும். மொத்த தூரம் எவ்வளவு? 400. மேலே என்ன எழுதிக்கணும்னா எதோட சதவீதம் கண்டுபிடிக்கிறோமோ அதோட தூரத்தை எழுதணும். இங்க மகிழுந்தில் பயணம் செய்த தூரத்தோட சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ மகிழுந்தில் பயணம் செய்த தூரம் எவ்வளவு? 80 கிலோமீட்டர். 80ன்னு எழுதிருங்க. சதவீதம் கேட்கறதுனால 100ஆல பெருக்கிறோம். இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். இனிமே இது 2மே 4ஆவது வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 4 4. 4 8. பாக்கி இருக்கக்கூடிய 0வை அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்போ என்ன கிடைக்குது? பாக்கி 20 மட்டும் தான் இருக்கு. சதவீதத்தில் கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிருங்க.
இதுதான் மகிழுந்தில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதம். சரிங்களா? இனி தொடர் வண்டியில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதம் கண்டுபிடிக்கலாம். டிவைடருக்கு கீழே மொத்த தூரம் எவ்வளவு? 400. இதுல தொடர் வண்டியில பயணம் செய்த தூரம் எவ்வளவு? 320. அதை மேலே எழுதிருங்க. சதவீதத்துல கேட்கறதுனால 100ஆல பெருக்கிறோம். இப்ப இந்த 2 0 கேன்சல் ஆயிடும். இனி இது ரெண்டுமே 4 எப்படி கேன்சல் ஆகும்? 1 4 4 8 4 32. பாக்கி இருக்கக்கூடிய 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. அப்போ பாக்கி என்னது இருக்கு? 80 மட்டும் இருக்கு. சதவீதத்துல கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிருங்க. இதுதான் தொடர்வண்டியில் பயணம் செய்த தூரத்தின் சதவீதம். சரிங்களா? இவ்வளவுதான் 14வது கணக்கு. 15வது கணக்கு பார்க்கலாம். லலிதா என்பவர் தான் எழுதிய ஒரு கணித தேர்வில் 35 சரியான பதில்களும் 10 தவறான பதில்களும் எழுதினார் எனில் அவர் அளித்த சரியான பதில்களின் சதவீதம் என்ன? அதாவது லலிதா என்கிற ஒரு பொண்ணு கணித தேர்வுல 35 கொஸ்டினுக்கு சரியான பதில் அளிச்சிருக்காங்க, 10 கொஸ்டினுக்கு தவறான பதில் அளிச்சிருக்காங்க. இப்போ அவங்க அளித்த சரியான பதில்களோட சதவீதம் கேட்குறாங்க. சரிங்களா? அது கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் மொத்த பதில்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு 2ஐயும் கூட்டிட்டாலே போதும். தந்திருக்கதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். சரியான பதில்கள் 35, தவறான பதில்கள் 10. இப்போ மொத்த பதில்கள் கண்டுபிடிக்கணும்னா 2ஐயும் கூட்டணும். 35ஐயும் 10ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 45 அப்படின்னு கிடைக்கும். இனிமேல் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? சரியான பதில்களோட சதவீதம் கேட்குறாங்க. அப்போ டிவைடருக்கு கீழே மொத்த எண்ணிக்கை எழுதணும். மொத்த பதில்கள் எவ்வளவு? 45. மேலே என்ன எழுதணும்னா எதோட சதவீதம் கேட்குறாங்களோ அதோட எண்ணிக்கையை மேலே எழுதணும். சரியான பதில்களோட சதவீதம் கேட்குறாங்க. அப்போ சரியான பதில்கள் எவ்வளவு? 35. அதை மேலே எழுதிருங்க. சதவீதம் அப்படின்னாலே 100ஆல பெருக்கிறோம். இப்போ இந்த ரெண்டுமே 5 எப்படி கேன்சல் ஆகும்? 1/5 45. இனி 7 5 35. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ மேலே இருக்கக்கூடிய 2ஐ பெருக்கிருங்க. 7ஐயும் 100ஐயும் பெருக்குனா 700. அதாவது 1ஐயும் 7ஐயும் பெருக்குனா 7. பாக்கி இருக்கக்கூடிய 2 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. கீழே 9 மட்டும் இருக்கு. இப்போ இதை வகுத்துடலாமா? 700 9ஆல வகுக்க போகிறோம். 9 விடைக்கும் 7 சின்ன நம்பர். அப்போ 70 அப்படின்னு சேர்த்து எடுத்துக்கலாம். 70ல் 9 எத்தனை வாட்டி இருக்கு? 7 வாட்டி. 7 9 63. 70ல் இருந்து 63 கழிச்சா என்ன கிடைக்கும்? 7ன்னு கிடைக்கும். அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம் 0. திரும்பவும் 70ல் 9 எத்தனை வாட்டி? 7 வாட்டி. 7 9 63 கழிச்சா 7ன்னு கிடைக்கும். ஓகே, இனிமேல் இறக்க எதுவுமே இல்லை. நல்லா புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். திரும்பவும் 70ல் 9 எத்தனை வாட்டி? 7 வாட்டி. 7 9 63 கழிச்சா 7ன்னு கிடைக்கும். இனி புள்ளி இருக்கிறதுனால ஒரு 0. திரும்பவும் 70ல் 9 எத்தனை வாட்டி? 7 வாட்டி. 7 9 63 கழிச்சா 7ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு 7 7ன்னு தான் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிருங்க. அப்போ என்ன கிடைக்குது? 77.77. 77.77. சதவீதத்தில் கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிருங்க. ஓகேங்களா? ஃபைனலாக ஆன்சர் இந்த மாதிரி தனியாக எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் சரியான பதில்களின் சதவீதம் = 77.77%. இவ்வளோ தான் 15வது கணக்கு. 16வது கணக்கு. குமரன் ஆண்டுக்கு 7 மாதங்கள் வேலை செய்கிறார் எனில் அந்த ஆண்டில் அவர் எவ்வளவு சதவீதம் வேலை செய்தார் என்பதை கணக்கிடுக. அதாவது குமரன் 7 மாதங்கள் வேலை செய்கிறாராம். அப்போ அந்த ஆண்டுல அவர் எவ்வளவு வேலை செய்திருப்பாரு அதை சதவீதத்துல கேட்குறாங்க. இதை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் மொத்த மாதங்கள் எனக்கு தெரியணும். மொத்த மாதங்கள் எவ்வளவு? 12. இனி சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, குமரன் வேலை செய்த மாதங்கள் 7 மாதங்கள், மொத்த மாதங்கள் 12 மாதங்கள். இப்போ அந்த ஆண்டில் வேலை செய்த சதவீதம் கண்டுபிடிக்கணும். மொத்தமா 12 மாதங்கள், அதுல 7 மாதங்கள் வேலை செய்திருக்காரு. சதவீதத்துல கேட்கறதுனால 100ஆல பெருக்கிறோம். இப்போ இந்த ரெண்டுமே 2 எப்படி கேன்சல் ஆகும்? 6 2 12, I 2 10, பாக்கி இந்த 0. இனி திரும்பவும் 2 எப்படி கேன்சல் ஆகும்? 3 2 6, E 2 4, பாக்கி 1. இப்போ இது 10 ஆயிடுமா? 10ல் 2 எத்தனை வாட்டி? 5 வாட்டி. I 2 10. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இங்கே பாக்கி 7 இருக்கு, நடுவில் பெருக்கல், இங்கே பாக்கி 25. டிவைடருக்கு கீழே 3 இருக்கு. இப்போ இந்த 2ஐ பெருக்கிடலாமா? 7 25 பெருக்கலாம். 7 5 35. அப்போ 5 பாக்கி 3. இனி 7 2 14. 14க்கு கூட 3 கூட்டினா 17. டிவைடருக்கு கீழே என்னது இருக்கு? 3 இருக்கு. இப்போ நம்ம 175 3ஆல வகுக்க போகிறோம். வகுக்கிறேன் பாருங்க. 175 3ஆல வகுக்கலாம். 17ல் 3 எத்தனை வாட்டி இருக்கு? 5 வாட்டி. I 3 15. 7ல் இருந்து 5 கழிச்சா என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். அடுத்த 5 இறக்கிக்கலாம். 25ல் 3 எத்தனை வாட்டி இருக்கு? 8 வாட்டி. 8 3 24 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். இப்போ 10ல் 3 எத்தனை வாட்டி இருக்கு? 3 வாட்டி. 3 3 9 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். புள்ளி இருக்கிறதுனால 0 இறக்கிக்கலாம். திரும்பவும் 10ல் 3 எத்தனை வாட்டி? 3 வாட்டி. 3 3 9 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். திரும்பவும் நம்ம 0 இறக்கலாம். 0 இறக்குனா 10ல் திரும்பவும் 3 வாட்டி தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி 3 3ன்னு வந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்குது? 58.33. சதவீதத்தில் கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடை எழுதிடணும். ஃபைனலாக ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் அந்த ஆண்டில் வேலை செய்த சதவீதம் = 58.33%. இவ்வளோ தான் 16வது கணக்கு.
இனி 17வது கணக்கு பார்க்கலாம். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 8000. இவர்களில் 80% பேர் கல்வி அறிவு பெற்றவர்கள். அதில் 40% பெண்கள் எனில் கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மக்கள் தொகைக்கும் உள்ள சதவீதத்தை காண்க. என்ன கேட்குறாங்க? கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மக்கள் தொகைக்கும் உள்ள சதவீதம் என்ன, அதை தான் கண்டுபிடிக்கணும். இங்கே நம்மளுக்கு மொத்த மக்கள் தொகை தெரியும் 8000, ஆனால் கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கை தெரியாது. சரிங்களா? அதை கண்டுபிடிக்கணும்னா கல்வி அறிவு பெற்றவர்களோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். இது சதவீதத்தில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எண்ணிக்கையாக மாற்றணும். இந்த 80% தான் 40% பெண்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா 40% எண்ணிக்கையாக மாற்றிடலாம். ஓகே, பாருங்க. கிராமத்தின் மக்கள் தொகை எவ்வளவு? 8000. இதில் கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 80%. 8000ல் 80%. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 8000ல் இல்லைன்னு எழுதிக்கணும். 80%. நடுவில் மறக்காமல் இல்லைன்னு எழுதிருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 8000 இல்லுக்கு பதில் பெருக்கல்னு போட்டுக்கணும். 80% எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் 80ன்னு எழுதிருங்க, சதவீதத்துக்கு பதில் டிவைடருக்கு கீழே 100 அப்படின்னு எழுதிக்கணும். இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கு? இங்கே 80 இருக்கு, இன்டூ இங்கே 80 இருக்கு. இப்போ பெருக்கிடலாமா? 8 8 பெருக்குனா என்ன கிடைக்கும்? 64. ஃபர்ஸ்ட் 8 8 பெருக்குங்க, 8 8 64. இனி இங்கே ஒரு 0, அடுத்த இங்கே ஒரு 0. சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குது? 6400 பேர் கல்வி அறிவு பெற்றிருக்காங்க. இப்போ நம்ம கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க? 80%ல் 40% கல்வி அறிவு பெற்ற பெண்கள். சரிங்களா? இங்கே நம்ம 80% எண்ணிக்கையாக மாற்றிட்டோம். இதில் 40%. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 6400ல் 40%. இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகேங்களா? அப்போ 6400 இல்லுக்கு பதில் பெருக்கல் 40% எப்படி எழுதிடலாம்? 40 டிவைடருக்கு கீழே 100, சதவீதத்துக்கு பதில் டிவைடருக்கு கீழே 100ன்னு எழுதிக்கணும். இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி என்னது இருக்கு? 64 இன்டூ 40. சரிங்களா? பாக்கி இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் 4ஆல் பெருக்குங்க. 4 16, அப்போ 6 பாக்கி 1. இனி 4 6 24, 24 கூட 1 கூட்டினா 25. மறக்காம அந்த 0. சரிங்களா? இப்போ கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சிட்டோம். 2560 பேர் அப்படின்னு எழுதிக்கலாம். கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிக்க கேட்குறாங்க? கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மக்கள் தொகைக்கும் உள்ள சதவீதம் கேட்குறாங்க. அப்போ டிவைடருக்கு கீழே மொத்த மக்கள் தொகை எழுதிருங்க. மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? 8000. இதில் கல்வி அறிவு பெற்ற பெண்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 2560 எழுதிக்கலாம். 2560 சதவீதத்தில் கேட்கறதுனால 100ஆல் பெருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல். இனி இந்த 0 இந்த 0 கேன்சல். ஓகே, இனிமேல் இது ரெண்டுமே 8ஆம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும். 1 8 8, 25ல் 8 எத்தனை வாட்டி இருக்கு? 3 வாட்டி. 8 3 24, 25ல் 24 கழிச்சா 1. அப்போ இது 16 ஆயிடுமா? 16ல் 8 எத்தனை வாட்டி இருக்கு? 2 வாட்டி. 8 2 16. அப்போ பாக்கி என்னது இருக்கு? 32 மட்டும் இருக்குது. சதவீதத்தில் கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடே எழுதிருங்க. இதுதான் நம்மளோட ஆன்சர். 18வது கணக்கு பார்க்கலாம். ஒரு மாணவர் 20 கேள்விகள் கொண்ட கணித தேர்வை எதிர்கொண்டு அதில் 80% மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தார்? அதாவது ஒரு கணித தேர்வு, இதுல 20 கேள்விகள் இருக்கு. இந்த தேர்வுல 80% மதிப்பெண் பெற்றிருக்காரு. இப்போ அவரு எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தார் அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 20 கேள்வியில 80% மதிப்பெண் பெற்றிருக்காரு. அப்ப 20ல் 80% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சாலே போதும். பாருங்க, 20ல் 80% இதை கண்டுபிடிச்சாலே போதும். ஓகே, 20 எழுதிருங்க. இல்லுக்கு பதில் பெருக்கல். 80% எப்படி எழுதலாம்? 80% பதில் கீழே 100ன்னு எழுதிக்கணும். இப்போ இந்த 0 இந்த 0 கேன்சல், இந்த 0 இந்த 0 கேன்சல். அப்போ பாக்கி என்னது இருக்கு? 2, நடுவில் பெருக்கல், இங்கே 8 இருக்கு. 2 பெருக்குங்க, 8 2 16. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபைனலாக ஆன்சரை தனி எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் சரியாக பதிலளித்த கேள்விகளின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு 16. இவ்வளவு தான் 18வது கணக்கு. 19வது கணக்கு பார்க்கலாம். 8.5 கிலோகிராம் எடை கொண்ட ஓர் உலோகப்பட்டையில் 85% வெள்ளி எனில் அதில் வெள்ளியின் எடையை காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8.5 கிலோகிராம் எடை கொண்ட ஓர் உலோகப்பட்டை இருக்கு. இந்த பட்டையில 85% வெள்ளி. இப்போ இந்த வெள்ளியோட எடை என்ன அதை தான் கேட்குறாங்க. ரொம்பவே ஈஸி. 8.5 கிலோகிராமில் 85% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டாலே போதும். பாருங்க, 8.5ல் 85% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு 8.5 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இல்லுக்கு பதில் பெருக்கல். 85% எப்படி எழுதலாம்? 85% பதில் டிவைடருக்கு கீழே 100 அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். ஓகே, 8.5 இன்டூ இப்போ வகுக்கும் போது புள்ளி இடது பக்கமாக நகரும். புள்ளி இல்லாட்டா புள்ளி லாஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, 2 0, அப்போ 2 நம்பர் தள்ளி இடது பக்கமாக வரும். அப்போ எங்கே வரும்? இங்கே வரும். சரிங்களா? 0.85
புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0 அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ பெருக்கலாமா? முதல்ல இந்த புள்ளி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்கே 85, இங்கே 85 பெருக்கலாம். 85 85 5 25, அப்போ 5 பாக்கி 2. இனி 8 40, 40 கூட 2 கூட்டினா 42, 8 40, அப்போ 0 பாக்கி 4, 8 64, 64 கூட 4 கூட்டினா 68. இப்போ கூட்டுங்க 5, 2 0 கூட்டினா 2, 8 4 கூட்டினா 12, அப்போ 2 பாக்கி 1, 6 1 கூட்டினா 7. என்ன கிடைக்குது? 7225 அப்படின்னு கிடைக்குது. இனி புள்ளி வைக்கணும். இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 1 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ டோட்டலாக 3 நம்பர் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். சரிங்களா? புள்ளி இங்கே வரும். நம்ம இந்த கொஸ்டினில் எடையை வந்து கிலோகிராமில் கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்மளும் கிலோகிராமில் எழுதிக்கணும். அப்போ ஃபைனலாக ஆன்சர் எப்படி எடுத்து எழுதிக்கலாம்? தேர்ஃபோர் வெள்ளியின் எடை இஸ் ஈக்குவல் டு 7.225 கிலோகிராம். இவ்வளோ தான் 19வது கணக்கு. 20வது கணக்கு பார்க்கலாம். ஒரு தொடர் வண்டியில் பயணச்சீட்டின் முழு கட்டணம் ரூபாய் 230. சலுகை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் 120க்கு டிக்கெட் வழங்கப்பட்டால் சலுகை அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்ட தள்ளுபடி சதவீதத்தை காண்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? சலுகை அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்ட தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிக்கணும். தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா தள்ளுபடி தொகை கண்டுபிடிக்கணும். தள்ளுபடினாலே லாபம் தான். கழிச்சிட்டாலே போதும். 230ல இருந்து 120 கழிங்க. கழிச்சுக்கிட்டு என்ன மதிப்பு வருதோ அதுதான் தள்ளுபடி தொகை. அதுக்கப்புறம் தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, தள்ளுபடி தொகை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு 230ல இருந்து 120 கழிக்கணும். கழிக்கலாமா? 230 120. 0லேருந்து 0 கழிச்சா 0, 3லேருந்து 2 கழிச்சா 1, அடுத்த 2லேருந்து 1 கழிச்சா 1. அப்போ என்ன கிடைக்குது? ரூபாய் 110 அப்படின்னு கிடைக்குது. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? தள்ளுபடி சதவீதம். அதை கண்டுபிடிக்க போகிறோம். டிவைடருக்கு கீழே மொத்த மதிப்பை எழுதணும். இங்கே கட்டணத்தை பற்றி கொடுக்கறதுனால முழு கட்டணம் எவ்வளவு? 230. அதை தான் கீழே எழுதிக்கணும். 230. மேலே என்ன எழுதணும்னா எதோட சதவீதம் கண்டுபிடிக்கிறோமோ அதை தான் மேலே எழுதிக்கணும். இங்கே தள்ளுபடி சதவீதம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ தள்ளுபடி தொகை எவ்வளவு? 110 எழுதிருங்க. 110 சதவீதத்தில் கேட்கறதுனால 100ஆல பெருக்கிறோம். இப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ பாக்கி மேலே என்னது இருக்கு? 110. இங்கே 10, 2 பேருக்குங்க 1100 அப்படின்னு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த 110 எழுதிருங்க, அப்புறம் இந்த 0. சரிங்களா? கீழே என்னது இருக்கு? 23. இப்போ 1100 23ஆல வகுக்கலாம். பாருங்க, 11 23 விடைக்கு சின்ன நம்பர். அதனால என்ன பண்ணோம்னா இந்த 3 நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ 110ல் 23 4 வாட்டி இருக்கு. சரிங்களா? நீங்க 5 வாட்டி எடுத்தீங்கன்னா 110 வரைக்கும் பெரிய நம்பர் கிடைக்கும். அதனால 4 வாட்டி எடுத்துக்கோங்க. நான் 3 12, இங்க 2 பாக்கி 1. இனிமே நான் 2 8, 8 கூட 1 கூட்டினா 9. கழிக்கலாம். இது 10 ஆயிடும், இது நம்மளுக்கு 0 ஆயிடும். 10லேருந்து 2 கழிச்சா 8. இனி 10லேருந்து 9 கழிச்சா 1. அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம். இப்போ 180ல் 23 7 வாட்டி இருக்கு. பெருக்கலாமா? 7 3 21, அப்போ 1 பாக்கி 2, 7 2 14, 14 கூட 2 கூட்டினா 16. கழிக்கலாம். இது 10 ஆயிடும், இது நம்மளுக்கு 7 ஆயிடும். சரிங்களா? இங்கே எழுதிக்கிறேன். 10லேருந்து 1 கழிச்சா 9 கிடைக்கும். 7லேருந்து 6 கழிச்சா 1. இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். 190ல் 23 8 வாட்டி இருக்கு. 8ஆல பெருக்கிறேன். 8 3 24, அப்போ 4 பாக்கி 2. இனி 8 2 16, 16 கூட 2 கூட்டினா 18. கழிக்கலாமா? இது 10 ஆயிடும், இது நம்மளுக்கு 8 ஆயிடும். 10லேருந்து 4 கழிச்சா 6, 8லேருந்து 8 கழிச்சா 0. 0னா எழுதணும்னு அவசியம் கிடையாது. இனி புள்ளி இருக்கிறதுனால ஒரு 0 இறக்கிக்கலாம். இப்போ 60ல் 23 2 வாட்டி இருக்கு. சரிங்களா? பெருக்கிறேன். 3 6, அப்புறமாட்டு 2 4. ஓகே, கழிக்கலாமா? 10 ஆயிடும், இது 5 ஆயிடும். 10லேருந்து 6 கழிச்சா 4, 5லேருந்து 4 கழிச்சா 1. அப்போ என்ன கிடைக்குது? 14. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்குது? 47.82. சதவீதத்தில் கேட்கறதுனால சதவீதத்தோட குறியீடையும் எழுதிடணும். இனி ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிருங்க. தேர்ஃபோர் சலுகை அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்ட தள்ளுபடி சதவீதம் ஈக்குவல் டு 47.82%. இவ்வளோ தான் 20வது கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.